இந்த ஆராய்ச்சியில ஈடுபட்டதுக்கு அப்புறம் முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கல்ல? சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜஸ் வந்து விஷுவலா தெரிய ஆரம்பிச்சுரும். ஒரு குறிப்பிட்ட கைடன்ஸ் ஸ்பிரிட் இருந்தா தான், அவங்க மூலமா மத்தவங்கள கான்டாக்ட் பண்ணி நீங்க கம்யூனிகேட் பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டாவே மாறிட்டு வரா? கிட்டத்தட்ட அந்த மாரி தான். நம்ம கூப்பிடும்போது வந்து பேசுவாங்க. என்ன விஷயம்ன்றத சொல்லுவாங்க. குருமார்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களால பார்க்க முடியும்னு சொல்றாங்க. ஸோ இவங்க பார்க்குறாங்க, நீங்க சொன்ன இஎஸ்பி பவர் இருக்கிறவங்க பார்க்க முடியுதுன்றீங்க. ஆனா நார்மலா இருக்கிறவங்களால சாதாரண கண்களால் பார்க்க முடியாது. ஆமா. ஏன்னா அவங்க வந்து 5 சென்சஸ் தான் இருக்கு. நம்மளுடைய தேடல் பயணத்துல ஆத்மா, பேய்கள் பத்தின விடயங்களை தேடி நிறைய மனிதர்களை மீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில ஆத்மா, அந்த பேய்கள் பற்றி பல வருடங்களா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற டாக்டர் கபிலன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ நீங்க பர்டிகுலரா இந்த ஆராய்ச்சியில ஈடுபட்டதுக்கு அப்புறம் முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கல்ல? ஒரு ஷோலையோ இல்ல ஸ்பிரிட்டையோ ஏதோ ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த அனுபவத்தை சொல்லுங்க சார். பார்த்தீங்களா, இல்லை கேட்டீங்களா, இல்லை என்ன மாதிரி? இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த ஆட்டோ ரைட்டிங்லாம் தாண்டுனதுக்கு அப்புறமா வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜஸ் வந்து விஷுவலா தெரிய ஆரம்பிச்சது. இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்பிரிட்ட கூப்பிட்டு அப்போல்லாம் வந்து கைடன்ஸ் ஸ்பிரிட்னு ஒன்று வச்சுக்கணும்னு சொல்லுவார். ஒரு குறிப்பிட்ட கைடன்ஸ் ஸ்பிரிட் இருந்தால் தான் அவங்க மூலமாக மற்றவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியும். பிஆர்ஓ மாதிரி சொல்றீங்களா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி. ஸ்பிரிட்டுக்கு. ஆமாம். ஏன்னா அவங்க அந்த கைடன்ஸ் ஸ்பிரிட் நமக்கு ஒரு கைட் மாதிரி கூடவே இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ரிலேட்டிவ் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க அப்படின்னா, டைரெக்டாக அவங்கள கூப்பிட்டு பேசக்கூடாது. உங்களுடைய வழிகாட்டும் ஆவி கிட்ட சொல்லி அவங்க மூலமா தான் அவங்கள கம்யூனிகேட் பண்ணி கூட்டிட்டு வரணும். வழிகாட்டாவினா அந்த அவங்கள நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் பிடிப்பீங்க? ஃப்ரெண்டு பிடிப்பீங்களா, இல்ல? இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து அந்த மாதிரி ஜென்ரலா வந்து நம்ம ஸ்பிரிட்ஸோட பேசிட்டு இருக்கும்போது அவங்கள வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்பிரிட்டை மட்டும் டெய்லி நிறைய பேச வைக்கிறது உண்டு. ஸோ அப்படி பேச வைக்கும்போது யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் என்னுடைய கைடன்ஸ் ஸ்பிரிட்டாக இருக்கீங்களான்னு கேட்க சொல்லுவார். ஸோ அப்போது அதில் யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்கள வந்து நம்ம கைடன்ஸ் ஸ்பிரிட்டாக வச்சுக்க சொல்லி சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி தான் அந்த கைடன்ஸ் ஸ்பிரிட் அப்படின்றது கொண்டு வருது. கிட்டத்தட்ட அந்த ஸ்பிரிட் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டாவே மாறிட்டு வரா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். நம்ம கூப்பிடும்போது வந்து பேசுவாங்க. என்ன விஷயன்றதை சொல்லுவாங்க. அங்கேயும் வந்து எனக்கு நிறைய ப்ராப்ளம் என்னன்னா, அகெயின் நான் எதுவுமே முழுசா நம்ப மாட்டேன். என்னுடைய பிரச்சனையே அதுதான். அவர் வந்து பேசினாலுமே கூட உண்மையிலே இவர் தான் வந்து பேசுறாரா? இல்ல நான் கற்பனை பண்றேனா? அப்படின்ற கேள்விகள் நிறைய இருந்தது. சரி, அப்போ இதுக்கு வந்து ஒரே இது என்ன அப்படின்னா, ஏன்னா நான் ஒரு ஹைலைட்டான ஒரு சம்பவம்னா என்ன அப்படின்னா இதுதான். ஆ விஷன்ஸ்லாம் தெரிஞ்சது. ஒரு குறிப்பிட்ட இமேஜ்லாம் வந்துச்சு. சரி, அவர்கிட்டயும் மாஸ்டர்கிட்டயும் சொன்னேன். கரெக்டாக சொல்லியிருக்கேன் அப்படின்லாம் சொன்னார். ஏன்னா அவருக்கு முதல்ல அந்த விஷன் தான் வந்துச்சு அப்படின்னாரு. இல்ல, விஷயம்னா எப்படி நீங்க நேராவே பாத்தீங்களா? இமேஜினேஷன். இமேஜினேஷனுக்குள்ள தான், மைண்டில் தான் இருந்தது. அதனால தான் எனக்கு ரொம்ப டவுட் இருந்தது. ஆக்சுவலாக நேராக பார்த்துருந்தாலும் நான் டவுட் பண்ணியிருப்பேன். இது ஒருவேளை ஹாலுசினேஷனாக இருக்குமோ அப்படின்னு டவுட் பண்ணியிருப்பேன். அதான், இல்ல இமேஜினேஷனா, இல்ல எப்படி அதை எடுத்துக்கிட்டு நம்ம? அதான் அந்த டயத்தில் அந்த விஷுவல்ஸ் வந்து அந்த மைண்டில் வந்தது. ஸோ லேட்டரான் வந்து அதை பற்றினா நான் ரிசர்ச் பண்ணும்போது கூட நம்ம நேராகவே வந்தாலுமே கூட அது ஹாலுசினேஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய கன்க்ளூஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ஓகே, இது ஏன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஒன்று அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி வந்து அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து புதுசாக இருக்கணும். ஏற்கனவே என் மைண்டில் இருக்கிற ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்கன்னா அது வந்து அவங்க தான் சொன்னாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்போ எனக்கு தெரியாத ஒரு விஷயம் அவங்க பதில் சொன்னாங்க அப்படின்னா அதை ஓரளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் அதை கொண்டு போனேன். இதுலேயே இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள் நம்ம செய்யணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்ச போது எனக்கு வந்து ஒரு ஐடியா என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அந்த கம்யூனிகேஷன்றது எப்படி வருதுன்னா, அவங்க வந்து ஒரு விஷயத்த பேச விரும்புகிறாங்க. அந்த தாட் வேவ்ஸ் தான் என் பிரெயின்குள்ளார இறங்கி ரிசீவ் பண்ணி அது ஒரு எனக்குள்ளார ஒரு வாய்ஸாக கேட்குது. அதை நீங்கள் அவுட்புட்டாக வெளியே சொல்கிறீங்க. ஆமாம், இதுதான் நடக்குது. ஸோ இப்போ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஒரு ரேடியோன்றது இந்த மாதிரி தானே வேலை செய்யுது. ஸோ எங்கேயோ இருந்து வீசக்கூடிய அந்த அலைவரிசை வந்து இங்கே ரிசீவரை வந்து ரிசீவ் பண்ணி வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அப்போ அந்த ஒரு வேவ்ஸ் தான் இங்கே வந்து வாய்ஸாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ ரேடியோக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் வந்து வேவ்ஸாக வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீக்வன்சியை வந்து பிடிக்குது. ஆமாம்,
ஏன்னா இப்போ வந்து நமக்கு வந்து அந்த ஃப்ரீக்வன்சி எல்லா இடத்துலையுமே இருக்கும். இப்போ நீங்கள் ஆல் இண்டியா ரேடியோனா அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி அதை டியூன் பண்ணாதான் ஆல் இண்டியா ரேடியோ கேட்கும். சூரியன் எஃப்எம் வேணும்னா அதுக்கான ஃப்ரீக்வன்சி நீங்கள் டியூன் பண்ணாதான் அது கேட்கும். ரேடியோ மிஷின் வேணும்னா அதுக்கான ஃப்ரீக்வன்சி டியூன் பண்ணணும். ஸோ அப்போ எல்லா ஃப்ரீக்வன்சியும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு. எந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம டியூன் பண்ணுறோமோ அது நமக்கு கேட்குது. சார் அப்படின்னா இது ஃப்ரீக்வன்சி மட்டும் தான். அப்போ நீங்கள் பார்க்கலையா? அதாவது நீங்கள் நேரடியாக இப்போ கண் மூலியமா நீங்கள் பார்க்கல, கண் மூலியமா பார்க்க முடியாது ஸ்பிரிட்டை. சில பேர் பார்க்குறாங்க. ESP அதான் அந்த பாண்ட் வித் ESP அவங்களால நேரடியாகவே பார்க்க முடியும். அவங்க பார்த்தாங்கன்றத சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று சார், குருமார்கள்லாம் இருக்காங்களா, அவங்களால பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அது நம்ம நிறைய கதைகளில் படிச்சிருக்க முடியும். ஸோ இவங்க பார்க்குறாங்க, நீங்கள் சொன்ன ESP பவர் இருக்கிறவங்க பார்க்க முடியுதுன்றீங்க. ஆனால் நார்மலாக இருக்கிறவங்களால சாதாரண கண்களால் பார்க்க முடியாது. ஆமாம், ஏன்னா அவங்க வந்து 5 சென்சஸ் தான் இருக்கு. 5 சென்சஸ். நமக்கு 5 புலன்கள் மட்டும்தான் இருக்கு. அதனால நம்மளால பார்க்க முடியும். நீங்கள் இந்த சொன்னீங்களா, எப்படி ஒரு ரேடியோ வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி மூலியமாக ரன் ஆகுதோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சியை நீங்கள் போயிட்டு அப்சர்வ் பண்ண முடியுன்றீங்க. இந்த ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னா அவங்க கூட நீங்கள் பேசலாம், அந்த இது பண்ண முடியுது. ஓகே. இது வந்து எனக்கு வந்து அகைன் இதில் நிறைய சந்தேகங்கள் இருந்தனால நான் என்ன யோசிச்சேன்னா, சரி அப்போ அந்த ரேடியோ மெக்கானிசத்தை பேஸாக வச்சு ஆவிகளோட பேசுறதுக்கு நம்ம ஏன் ஒரு மெஷின் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஒரு அந்த மெக்கானிசத்தை அடிப்படையாக இங்கே நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி. ஓகே. அது மாதிரி ஏதாவது செய்ய முடியுமா? இது நான் பண்ணது வந்து ஐ திங்க் ஸ்கூல் முடிக்கிற டைம் நினைக்கிறேன். அந்த பீரியடில் ஸ்கூல் டயத்தில் தான் 11th 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு இது தோணுச்சு. அப்போ நம்ம ரேடியோ அது ரிலேட்டடான புக்கெல்லாம் கூட வாங்கிட்டேன். ரேடியோ மெக்கானிசம் புக்கு, எக்ஸாக்டாக ரேடியோக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அது எப்படி வேலை செய்யுது, அதை பற்றி நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு இது கண்டுபிடிக்க முடியுமா. சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கூப்பிட்டுக்கலாம், இல்லை வேற யாராவது ஒரு எனக்கு எதுவாக இருந்தாலும் உடனே புக்ஸ் தான். ஸோ அதனால் புத்தகங்கள் மூலமாக அந்த சயின்ஸை கற்றுக்கிட்டு நம்மளே ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலாம் இருந்தேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த ஒரு மைண்டில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு வந்து கிளாஸ் போயிருந்தபோது மாஸ்டர் வந்து என்கிட்ட ஒரு இது கேட்டார், நீ இப்போ ஆவிகள் பற்றி புதுசாக ஏதோ ஒரு ஆராய்ச்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்கியாமே அப்படின்ட்டு. ஏன்னா இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை. நான் இப்படி ஒன்று பண்ண போகிறேன்றதை யாருக்கிட்டையுமே சொல்ல, அவர்கிட்ட அதை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா நான் அதை பேசுனாலே நான் சந்தேகப்படுறேன்னு சொல்லிட்டு இருப்பார். ஸோ அதனால் இதை பற்றி நான் அவர்கிட்ட எதுவுமே பேசுவேன். ஏதோ ஒரு ஸ்பிரிட் வந்து அவர்கிட்ட கன்வே பண்ணியிருக்கீங்களா? அப்படி தான் என்னுடைய கன்ஃபியூஷன் இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அது பண்ணாரா இல்லை மைண்ட் ரீடிங் பண்ணாரா எனக்கே தெரில. ஆனால் கேட்டார், கரெக்டாக கேட்டார், நீ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்கன்னு தான் சொன்னார். நான் அப்படியே யோசித்தேன், ஆமாம் சார் அந்த மாதிரி அவங்களோட பேசுகிறதுக்காக ஒரு இது மெக்கானிசம் ரெடி பண்ணலாமான்னு தெரியல. வேணாம் அப்படின்ட்டாரு. அந்த இது நீ பண்ணாத, அது பண்ணேன்னா உன்னுடைய பாதை மாறி போயிடும் அப்படின்னாரு. நீ அதை வேணாம், அதெல்லாம் செய்யாதன்னு விட்டுடு அப்படின்ட்டாரு. சரி ஓகே, என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய குரு அவர் பேச்சை நம்ம மீறக்கூடாதுன்றதுனால சரின்னு சொல்லிட்டு அந்த ரிசர்ச்சை நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த ஐடியா மட்டும் மைண்டில் இருந்தது. இன்கேஸ் நாளைக்கு யாராவது அதை பற்றி கேட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை நான் விட்டுட்டேன். ரொம்ப வருஷம் கழிச்சு நான் அதை பின்னாடி திரும்பி யோசிச்சு பார்க்கும்போது அவர் சொன்னது கரெக்டாக இருக்குன்றது தெரிஞ்சது. ஏன்னா முக்கால்வாசி நம்மளுடைய லைஃப் வந்து நம்ம அன்னன்னைக்கு ஏதோ நடந்துட்டு இருக்கு, ஆனால் ஒரு திரும்பி பார்க்கும்போது தான் எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்திருக்குன்னே நமக்கு தெரியும். அப்போதைக்கு ஏதோ ஒரு வித்தியாசமாக ஏன் இப்படி நடந்துச்சு நமக்கே தெரியாது. ஸோ அப்போ வந்து நான் யோசிச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நான் அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சிக்காக நான் அதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி போயிருந்தேன் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் எனக்கு அதுக்குள்ளே போயிருக்கும். ஆவிகளோடவே பேசுறது அதுலேயே ரொம்ப போயிருக்கும். இப்போ நான் வந்திருக்க இந்த பாதையை என்னால் கண்டிப்பாக வந்திருக்க முடியாது. மேபி அந்த பாதைக்குள்ளே நான் போயிருக்கலாம், பட் என்னுடைய பர்பஸ் அதுவாக இல்லை அப்படின்றதுனால நான் சரியான பாதைக்கு போகிறதுக்கு அது வந்து தடையாக இருந்திருக்கும் அந்த டைத்தில். அது இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ஃபோனாலே இவ்வளோ பிரச்சனை, நீங்கள் அதுக்கான ஒரு டிவைஸை ரெடி பண்ணிட்டீங்கன்னா அது எவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்கும். ஆமாம், அதுவும் தெரியாது. ஆனால் லேட்டராக நான் வந்து புக்கு நிறைய படிக்கும்போது வந்து எனக்கு ஒரு தகவல் வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னா, இப்போ நீங்கள் ஃபோனை எக்ஸாம்பிள் சொன்னீங்க இல்லையா, ஃபோனை கண்டுபிடிச்சது யார்? அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். அவர் வந்து ஆவிகளோட பேசுறதுக்கு ஒரு கருவியை கண்டுபிடிச்சதாக ஒரு தகவல் இருக்கு. நான் புக்கில் படித்த ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த கருவி என்ன ஆச்சுன்றது அதுக்கப்புறமா எதுவும் இல்லை. அது மாதிரி ஒரு கருவி கண்டுபிடிச்சாருன்றதை மட்டும் நான் புத்தகத்தில் படிச்சிருக்கேன். சரி ஓகே, நான் இப்போ ஏற்கனவே நான் வந்து புதுசாக ஒன்று யோசிக்கல, அவர் யோசித்த ஒரு விஷயத்தை தான் நம்ம யோசிச்சிருக்கோம் அப்படின்றது புரிஞ்சுது.
அகைன் மேபி எந்த ஒரு காரணத்தினால அது வெளியில தெரியாம போச்சுன்றதும் தெரியல. அதனால சரி அப்பா விட்டுட்டேன். அவர் சொன்ன இன்னொரு விஷயமே கூட வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இனிமே நீ ஆவிகளோட பேசுறத ஸ்டாப் பண்ணிடுன்னு சொல்லிட்டாரு. இனிமே பேசாத. ஏன்னா உன்னுடைய பாதை வந்து வேற. அதனால இது வரைக்கும் போதும். இனி வந்து அப்பதான் அவர் தான் வந்து ஆன்மீக பாதைக்குள்ளார என்னைய கொண்டு போனார். ஸ்பிரிச்சுவலா கொஞ்சம் அந்த மாரி கொண்டு போனாரு. நிறைய விஷயங்களா பேசணும். ரொம்ப அருமையான ஒரு விளக்கங்களை கொடுத்தீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. கண்டிப்பா. நன்றி.